தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோவை சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோவை கடுமையாக விமர்சித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில், உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்களே, அதனை அவதூறு என கூறுகின்றீர்களா என்றும், உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது வதந்தியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா என சாடியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு கடக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா என்ற கேள்வி எழுப்பிய இபிஎஸ், சென்னை ஏர் ஷோவின் போது 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுள்ளார். எதிர்க்கட்சியில் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. உங்களின் இந்த வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். மேலும், நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம், அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் எனவும், கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா பதவி இழந்தபோது பதவியேற்பு விழாவில் கண்ணீரோடு அழுவது போல் நடித்த உத்தமரா என்று எனது அழுகையை பற்றி பேசுவது என எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாம் முதலமைச்சராக இருந்தபோது தொலைபேசியை பார்த்துதானே ஆட்சி செய்தோம். இப்போது இருக்கிற முதலமைச்சர் நேரில் போகிறாரே என்ற விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி உளர ஆரம்பித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைத்த ஆணையத்தை ஐவாஷ் ஆணையம் என கூறும் எடப்பாடி பழனிசாமி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தபோது இதே விசாரணை ஆணையத்தை தான் அமைத்தார் என சாடிய அன்பில் மகேஷ், அப்போது பழனிசாமியின் மூடியிருந்ததா என கேள்வி எழுப்பியுள்ளார். பல்வேறு நாடகங்களை நடத்தி பழக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாமே போட்டோஷூட்டாக தான் தெரியும் என்றும், பிணங்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு உண்மையான அக்கறை வெளிப்படாது எனவும் விமர்சித்துள்ளார். ஜெயலலிதா பதவி இழந்தபோது பதவியேற்பு விழாவில் கண்ணீரோடு அழுவது போல் நடித்த உத்தமரா என்று எனது அழுகையை பற்றி பேசுவது என எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார்.